சென்ற வார வகுப்பில் தசவேத பொருத்தத்தில் தினம், கணம், மாகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்னு 4 பார்த்தோம். இப்போ இந்த வாரத்தில் முதல்ல பார்க்க போகிறது யோனி பொருத்தம். இந்த யோனி பொருத்தம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பொருத்தம். இந்த பொருத்தம் இல்லைன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, தசவேத பொருத்தம் சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வேறு சில விஷயங்களையும் பார்க்க வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமானது. ஆனால் யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறது தான் பெரும்பாலான விஷயங்கள் நடைமுறையில் இருக்குது. அதுதான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றது முக்கியமாக வச்சுக்கணும். அதான் சரின்னு பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த யோனி என்ன? யோனி அப்படின்றது ஆண் பெண் திருமணம் பண்ணிக்க போகிற அவங்க 2 பேருக்கு இடையில் அவங்களுடைய தாம்பத்திய உறவை அவங்களுடைய பிறப்புறுப்பின் அடிப்படையாக வச்சு தீர்மானிக்கப்படுறது தான் யோனி பொருத்தம். அந்த பிறப்புறுப்பின் ஆதாரமாக வச்சு தான் செய்யப்படுறோம். அப்போ இந்த பிறப்பு உறுப்புகளை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 14 மிருகங்களுடைய பிறப்புறுப்புகளுடைய ஆதாரமாக வச்சு வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த 27 நட்சத்திரங்களும். அதில் ஒன்றுக்கொன்று எது பொருத்தம் அப்படின்றது தான் இங்கே பார்த்து சொல்கிறோம். அந்த 27 நட்சத்திரத்துக்கான விலங்குகள் மீது ஆதாரப்படி உள்ள யோனி என்ன அப்படின்றது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அஸ்வினிக்கு ஆண் குதிரை, பரணிக்கு ஆண் யானை, கார்த்திகைக்கு பெண் ஆடு, ரோகிணிக்கு ஆண் சாறை, மிருகசிரீஷத்துக்கு பெண் சாறை, திருவாதிரைக்கு ஆண் நாய், புனர்பூஷம் பெண் பூனை, பூசம் ஆண் ஆடு, ஆயில்யம் ஆண் பூனை, மகம் ஆண் எலி, பூரம் பெண் எலி, உத்திரம் பெண் எருது, அஸ்தம் பெண் எருமை, சித்திரை பெண் எலி, சுவாதி ஆண் எருமை, விசாகம் ஆண் புலி, அனுஷம் பெண்மான், கேட்டை ஆண்மான், மூலம் பெண் நாய், பூராடம் ஆண் குரங்கு, உத்திராடம் கீரி, சில இடங்களில் மலட்டு பசுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2டையும் இங்கே கொடுத்துருக்கோம். திருவோணம் பெண் குரங்கு, அவிட்டம் பெண் சிங்கம், சதயம் பெண் குதிரை, பூரட்டாதி ஆண் சிங்கம், உத்திரட்டாதி பெண் பசு, ரேவதி பெண் யானை. இதுதான் இந்த மிருகங்கள் யோனியை நட்சத்திரத்தோடு பொருத்தி இருக்கிறதுக்கான அட்டவணை. இதை கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நட்சத்திர வாரியாக யோனிகள் என்னென்னு இப்போ நமக்கு தெரியும். அப்போ இதில் எது சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாது. சேர்க்கலாம் அப்படின்றத விட எது சேர்க்கக்கூடாது அப்படின்றதான் மிக முக்கியமாக வச்சுக்கணும். அதாவது பொதுவாக நாய்க்கு பூனை பகை, சிங்கம் மற்றும் புலிக்கு ஆடு பகை, பசு, மான், எருது, குதிரை, யானை இது எல்லாமே சிங்கம் மற்றும் புலிக்கு பகை. பாம்புக்கு எலி பகை, எலிக்கு கீரி பகை, குரங்குக்கு ஆடு பகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பெரும்பாலும் ஈஸியாக சொல்லிருக்க நம்ம தாவர உண்ணிகளை தாவர உண்ணிகளோடு சேர்க்கலாம்பாங்க, மாமிச பட்சிகளை மாமிச பட்சிகளோடு சேர்க்கலாம், பகை மிருகங்களோடு சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படாமல் அவங்களுக்கு வாழ்க்கையில் விரிசல் ஏற்படும் அபாயம் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இதை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பெண் யோனியாக இருந்தால் ஆணினுடைய ஆண் யோனி உத்தமம். ஒரு பெண்ணுக்கு ஆண் யோனியாக இருந்தால் ஆணினோட ஆண் யோனி உத்தமம். அப்போது பெண்ணுக்கு ஆணோட ஆண் யோனியும், பெண்ணுக்கு ஆண் யோனியாக இருந்தால் ஆணோட ஆண் யோனியும், அது ஆண் ரெண்டுமே உத்தமம். அப்போது பெண்ணுக்கு பெண் யோனியாக இருந்தால் ஆணுக்கு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண் மத்தியமம். அதே பெண்ணுக்கு ஆணாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணாக இருந்தால் அதுவும் மத்தியமம் தான் சொல்கிறோம். இப்படி தான் இந்த பொருத்தத்தை எடுத்துக்கிறோமே தவிர இதை தவிர மீறி இருக்க எல்லாமே சேர்க்கக்கூடாது. இதில் குறிப்பாக பகை மிருகங்கள் வந்தால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இதுக்கு என்ன விதிவிலக்கு நம்ம ஆரம்பம் சொல்லியிருந்தோம் இல்லையா? பொதுவாக ஜாதக கட்டத்தில் 7ஆம் அதிபதி பாவக அதிபதி பலமாக இருக்கிறாரா, அவர் சுப கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை உள்ளதான்னு பார்க்கணும். இது ஜாதகத்தை வச்சு தான் வெரிஃபை பண்ண முடியும், வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வச்சு வெரிஃபை பண்ண முடியாது. அப்புறம் 5ஆம் பாவத்தோட அதிபதியோட நிலை, அவர் எப்படி இருக்கிறார், சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கையோடு இருக்கிறாரா அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். அப்புறம் களத்திரக்காரகன் சுக்கிரனோட பலம், அவர் இருக்கிற இடம், அப்புறம் அவர் பார்க்குற பாவகம், அவரை எந்த சுப கிரகங்கள் பார்க்குறாங்க, அவரோட எந்த கிரகம் சேர்க்கையாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும். அப்புறம் மனோகாரனோட சந்திரன், இவர் ஆண் பெண் 2 பேருக்கும் உள்ள ஜென்ம ராசிகள் இருக்குது, அது ஒன்று கூட நட்பாக சுபத்தன்மையாக இருக்கா அப்படின்ற விஷயங்களையும் கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் யோனி பொருத்தத்தை பற்றி தீர்மானம் பண்ணணும். வெறுமான நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்றது தான் கருத்து. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தசவித பொருத்தங்களில் ராசி பொருத்தம். அதாவது ஆணினுடைய ராசிக்கும் பெண்ணினுடைய ராசிக்கும், அதாவது பெண் ராசியிலேருந்து தான் தீர்மானம் பண்ணணும். அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் உடல் உறவுக்கு இது அடிப்படையாக இருக்கிறதுனால அந்த பெண் ராசியிலேருந்து ஆண் ராசிக்கு எவ்வாறு இருக்குது பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் அப்படி பார்த்து அது பொருந்துதா அதை தீர்மானிக்க தான் இந்த ராசி பொருத்தம். பொதுவாக விதி என்ன சொல்லுது அப்படின்னா, பெண் ராசிலேருந்து ஆண் ராசியை எண்ணி வரும்போது 6க்கு மேல் இருக்கணும்,
அப்படி இருந்தால் ராசி பொருத்தம்னு சொல்லுது. ஆனால் இதில் நிறைய கான்ட்ராவர்சியான தகவல்கள் இருக்குது. அதனால தான் பொதுவாக வந்து இந்த ராசி பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் இதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏகராசி பொருத்தம். அப்போ 6க்கு மேலே தான் பொருத்தம். ஏகராசி பொருத்தம் வந்து 1 வருது இல்லையா, அப்போ பொருத்தம் இல்லைன்னு ஆகிடுமா? பொருத்தம் உண்டு. அதே நேரம் பெண் ராசிலேருந்து ஆண் ராசி 2, 3, 4, 6, 12 வரக்கூடாதுந்தாங்க. 6க்கு மேலே பொருத்தம்னு சொல்லிட்டு 6, 12 வரக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த விதிகளுக்கு வந்து அங்கே விளக்கங்கள் இல்லை. அதனால தான் விதிவிலக்காக இங்கே என்னென்ன இருக்கோ அதை சொன்னோம். பொதுவாக வந்து பெண் ராசிலேருந்து 5ஆவதாக வர ஆண் ராசி பொருத்தம் இல்லைன்னு ஒரு சில புத்தகங்கள் கூறுது. ஆனால் சில புத்தகங்கள் வந்து 5ஆவதாக வரக்கூடிய ராசி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன் 5 வந்து இவ்வளோ பெருசாக குறிப்பிடணும் அப்படின்னா, 5ன்றது திரிகோண ராசி. அப்போ திரிகோண ராசி தான் நம்ம திரிகோணத்தில் இருக்க ஒரு கிரகம் இருந்தாலும் ஒரு திரிகோண ராசியில் இருந்தாலும் அது நல்லதுன்னு சொல்கிறோம், அது ஆக சிறந்ததுன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே 5 வேணான்னு சொல்கிறது அது எப்படி அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அது வந்து சரியில்லையோன்ற வாதம் ஜென்ரலாக இருக்குது. அடுத்து சஷ்டாஷ்டக தோஷம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ராசி வச்சு தான் நம்ம பார்க்குறோம்னால 6, 8 ராசி பெண்களுக்கு ஆகாது, ஆண் ராசி 6, 8 வந்து ஆகாது. ஆனால் இங்கே 6வது ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் 8வது ஆகும்னு சொல்கிறாங்க விதியில். அது எப்படி சஷ்டாஷ்டகமில்? அதுவும் தப்பு. இதுலேயே வந்து விதிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பெண் ராசிலேருந்து 6வதாக ஆண் ராசி வந்துட்டு அது பொருத்தம். ஆனால் பெண் ராசிலேருந்து ஆண் ராசி 8வதாக வந்தால் பொருத்தம் இல்லைன்னு ஒரு சில விதிகள் சொல்லுது. அப்போது இதுவும் இங்கே கன்ஃபியூஷன் ஆகுது. சிலர் வந்து ஏகாதிபத்திய ராசி, இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கு வந்து மேஷம் விருச்சிகம் 2 ராசிக்கும் அவர் தான் ஏகாதிபத்தியம் அதிபதியாக வராரு. அதே நேரத்தில் இவர் ரிஷபத்துக்கு துலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஏகாதிபத்திய அதிபதியாக வராரு. அப்போ இந்த ஏகாதிபத்திய ராசியில் சஷ்டாஷ்டக தோகம் பார்க்க வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இந்த ராசி பொருத்தம் முக்கியம் இல்லை என்பது மிக இதாக கவனமாக வச்சுக்கணும். சஷ்டாஷ்டக தோஷம் அவசியம் பார்க்கணும். 6, 8 இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இந்த அனுகூல சஷ்டாஷ்டகம், அனுகூலம் இல்லாத சஷ்டாஷ்டகம் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற முறையை ப்ராக்டிக்கலில் நிறைய சிக்கல் ஏற்படுத்துறதுனால நான் அதை சஜஸ்ட் பண்ணுறதில்லை, தவிருங்கள் என்று தான் சொல்கிறேன் நான். இந்த ராசி பொருத்தத்தை ஒட்டியே வரக்கூடிய இந்த ராசி அதிபதி பொருத்தம், அதாவது அந்த தாம்பத்தியத்துக்கு உடலுறவு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த உடலுறவுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து வம்ச விருத்தியை தரது தான் அந்த ராசி அதிபதியோட பொருத்தம். அப்போது இது மட்டும் இல்லாமல் சில புத்தகங்கள் என்ன சொல்லுது, அவங்களோட சொந்தக்காரர்கள் உறவினரிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, சம்பந்திகளோட இருக்கக்கூடிய ஒற்றுமை, இதெல்லாம் கூட இந்த பொருத்தம் குறிக்கும்னு சொல்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் பாசிபிள் அப்படின்றது வந்து தெரியலை. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பெண்ணோட ராசிக்கு அதிபதி யாரோ அந்த ராசிக்கு ஆணோட ராசிக்கு அதிபதி யாரோ அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கீழத்தை அடிப்படையாக வச்சு, கீழம்னு என்ன சொல்கிறோம், நட்பு, பகை, சமம், உச்சம், நீசம், இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லலாம் கீழம், அதை வச்சு இந்த பொருத்தம் கண்டறிகிறோம். அப்படின்னா அந்த பொருத்தங்கள் என்ன? அப்போ 2 பேருக்கும் சமமாக அல்லது நட்பாக அவங்க அதிபதி இருந்தால் அது உத்தம பொருத்தம். இதே ஒருத்தருக்கு சமம் இன்னொருத்தருக்கு நட்பாக இருந்தாலும் உத்தம பொருத்தம். இதே ஒருத்தருக்கு சமம் அல்லது நட்பு இருந்து இன்னொருத்தருக்கு அது பகையாக இருந்ததுன்னா மத்தியம பொருத்தம்னு சொல்கிறோம். இதே 2 பேருக்குமே பகையாக இருந்தால் அதை தவிர்த்துருங்க, அதம பொருத்தம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராசி அதிபதிக்கு இடையில் இருக்க அந்த நட்பு, சமம், பகை, அதோட விவரங்கள் என்னவா இருக்க முடியும்? இந்த கீழே கொடுத்துருக்க அட்டவணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூரியனுக்கு வந்து சந்திரன், செவ்வாய், குரு நட்பு, புதன் சம கிரகம், பகை வந்து சுக்கிரன், சனி. சந்திரனை பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் நட்பு, சமம் வந்து செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, பகை கிடையாது யாரும். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு நட்பு, சுக்கிரன், சனி சமம், புதன் பகை. இதே புதனுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன் நட்பு, செவ்வாய், குரு, சனி சமம், சந்திரன் பகை. குருவுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்பு, சனி சமம், புதன், சுக்கிரன் பகை. சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா புதன், சனி நட்பு, செவ்வாய், குரு சமம், பகை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன். சனி பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன் நட்பு, சமமாக குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் பகையாக வராங்க. இந்த அட்டவணையை பேஸ் பண்ணி தான் ராசி அதிபதி பொருத்தங்கள் நாம் தீர்மானிக்கிறோம். இதுவும் மிக முக்கியமான பொருத்தம்னு சொல்ல முடியாது. இந்த பொருத்தம் இல்லைனாலும் தசவித பொருத்தங்கள் மற்ற அடிப்படையில் மற்ற காரணிகளை வச்சு நாம் தீர்மானித்து பொருத்தங்களை பொருத்தலாம் என்பது எனது கருத்து. அடுத்ததாக தசவித பொருத்தங்களை நாம் பார்க்க போகிறது வசிய பொருத்தம். இந்த வசிய பொருத்தம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஜோதிட சாஸ்திர விதிப்படி வசிய பொருத்தம் அப்படின்றது ஒரு பொது விதி அப்படின்றது தவிர இது முக்கியமானது அப்படின்னு சொல்ல தேவையில்லை.
இது இல்லாமலும் திருமணம் செய்யலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியாப்பட்ட இந்த வசிய பொருத்தம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக பெண் மற்றும் ஆணோட வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் 2 பேருக்கும் இடையில வசியத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்நாள் முழுவதும் பூரண அன்போடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்பமாக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த வசிய பொருத்தம். இந்த வசிய பொருத்தம் வந்து ஜாதக ரீதியாகவும் பார்த்து அவங்களுக்குள்ள இணைவுகள் இருக்குமான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வசியத்தை தரக்கூடிய ராசிகள் உண்டு. அந்த ராசி இருந்தால் அது வசிய பொருத்தம், இல்லைன்னா இல்லை. இதுதான் வசிய பொருத்தத்தோடு. அப்போ வசிய பொருத்தம் தரக்கூடிய 12 ராசிகளுக்கு எது வசியம்னு பார்ப்போமா? மேஷம் வந்து சிம்மம் விருச்சிகம் வசியம், மிதுனத்துக்கு வந்து கன்னி, சிம்மத்துக்கு வந்து மகரம், துலாத்துக்கு வந்து மகரம், தனுசுக்கு மீனம், கும்பத்துக்கு மீனம், ரிஷபத்துக்கு கடகம் துலாம், கடகம் விருச்சிகம் தனுசு, கன்னி ரிஷபம் மீனம், விருச்சிகம் கடகம் கன்னி, மகரத்துக்கு கும்பம், மீனத்துக்கு மகரம். இதில் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன இதில் சொல்கிறோம். நம்ம நார்மலாக சொன்னால் சிம்மத்துக்கு, அதாவது சிம்மம் ஒன்று சூரியன், அதுக்கு வந்து பகை சனிம்போம். அங்கே சிம்மத்துக்கு வசியமே மகரம் தான் நிற்குது. மகரம் வந்து சனி அதிபதி கொண்டது. ஸோ பொதுவாக அதனால் இந்த வசிய பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உடனே வந்து டோட்டல் தசவீத பொருத்தங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் பெண் ராசிக்கு ஆண் ராசி இருந்தால் வசியம், அது ரொம்ப நல்லது, உத்தமம்னு சொல்லுவோம். பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியம் இல்லைன்னா மத்தியம பொருத்தம்னு சொல்லுவோம், அதமம்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வசிய பொருத்தம் பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது தசவித பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தமான ரஜ்ஜு பொருத்தம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் சில பேர் சொல்லுவாங்க ரஜ்ஜு தட்டுறதுனால வேணாம் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லி இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை வந்து சரடு பொருத்தம், கயிறு பொருத்தம், தாலி பொருத்தம் அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. அந்த ரஜ்ஜு பொருத்தம் இது என்ன? ஆக்சுவலாக அந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்றது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு கணவராக வரப்போருடைய ஆயுள் நிலை, அப்புறம் பெண்ணுடைய மாங்கல்ய பலம், அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது குறுகிய காலம் நீடிக்குமா நீண்ட காலம் நீடிக்குமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ரஜ்ஜு பொருத்தம் முக்கியமாக பயன்படுது. இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா பெரும்பாலும் திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் ஜாதகத்தில் சில நிலைகளை பார்த்துட்டு ரஜ்ஜு பொருத்தம் ஓகேயா இல்லையான்னு சொல்லலாம் அப்படின்னு விதிவிலக்குகள் சொல்லுது. அந்த விதிவிலக்குகள் என்ன? அப்போது வரன் மற்றும் வதுவோட ஜனகால ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் நன்றாக இருக்கணும், அப்போ திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7 மற்றும் 8ஆம் இடங்களில் சுப கிரகம் இருந்து சுப ஆதிபத்தியம் கிரகங்கள் இருந்தாலும், அல்லது 7, 8, 8ஆம் இடங்களில் சுப கிரகங்கள் பார்வை இருந்தாலோ ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு விதிவிலக்கு சொல்லுது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் சுயஜாதகங்களில் வந்து அந்த பாவங்கள் வலிமையாக இருந்தால், அது சம்மந்தப்பட்ட பாவங்கள் வலிமையாக இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்பையும் நம்ம ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும் துணிந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல வருது. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இதை வந்து டோட்டலாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அப்ளிகபிளா இல்லையான்ற கேள்வியை விட இதை பார்க்க தெரிஞ்சு ரஜ்ஜு பொருத்தம் பொருத்தினா நல்லது, அதான் விஷயம். அப்போ இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி பண்ணுறோம்? பொதுவாக இந்த 27 நட்சத்திரங்களை 5 வகையாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரஜ்ஜு அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு உடலை, மனித உடலை கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் பாத ரஜ்ஜு, அது வந்து கேது மற்றும் புதனோட சாரம் பெற்ற நட்சத்திரம் அந்த பாதத்தில் இருக்கும், வலமிடம். அதே மாதிரி தொடைப்பகுதியை சார்ந்தது தொடை ரஜ்ஜு அல்லது ஊரு ரஜ்ஜுன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கும். அது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய சாரம் பெற்ற நட்சத்திரங்களை குறிக்கும். அடுத்து உதிர ரஜ்ஜுன்ற வயிறு ரஜ்ஜு, வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது. இது சூரியன் மற்றும் குருவோட சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் அங்கே வரும். அதே கண்ட ரஜ்ஜு, அதாவது கழுத்து பகுதி, அது சந்திரன் மற்றும் ராகுவோட சாரம் பெற்ற நட்சத்திரங்கள். சிரசு ரஜ்ஜு செவ்வாயோட நட்சத்திரங்கள் மட்டும்தான் சிரசு ரஜ்ஜுல இருக்கும். இது ஞாபகத்தில் வச்சு எப்பயும் ஞாபகத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்தளவு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்போ இந்த 27 நட்சத்திரங்களை 5 ரஜ்ஜுக்களாக வகைப்படுத்தணும். அந்த 5 ரஜ்ஜுக்களை வந்து ஒன்று ஆரோகணம், இன்னொன்று அவரோகணம்னு படத்தில் கொடுத்துருக்க மாதிரி வகைப்படுத்தியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆரோகணம் அப்படின்றது ஏறுமுகம், அதாவது வலது கை பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஆரோகணம், இடது கை பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அவரோகணம். அப்போது ஆண் மற்றும் பெண் நட்சத்திரம் ரெண்டும் ஒரே ரஜ்ஜுவாக இருக்கக்கூடாது, வேறு வேறு ரஜ்ஜுவாக இருந்தால் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு விதி. அவங்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்றது ரஜ்ஜு பொருத்தத்துடைய தாற்பயம். அதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. இந்த 2 ரஜ்ஜில் வந்து ஒன்று ஏறுமுகமாக இருந்து இன்னொன்று இறங்குமுகமாக இருந்தால் உத்தமம். இதே ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரஜ்ஜு இருக்குது, ஒன்று ஆரோகணத்தில் இருக்குது இன்னொன்று அவரோகணத்தில் இருக்குது அப்படின்னாலும் திருமணம் செய்யலாம். அது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது. அதே நேரத்தில் ஆண் பெண் ரெண்டும் ஒரே ரஜ்ஜுவாக இருந்து அது சிரசு ரஜ்ஜுவாக இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே ரஜ்ஜு, அவங்க வந்து
கண்ட ரிஜுவாக இருந்தால் அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதில் சந்திரன் ராகு 2 பகை கிரகங்களோட இது, அதனால் அது வேண்டான்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ரஜ்ஜுவாக இல்லாமல் ரெண்டுமே ஏறுமுக ரஜ்ஜுவாக இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரே ரஜ்ஜு இல்லைனாலும் வேறு வேறு ரஜ்ஜுவாக இருந்தாலும் ஒன்று வந்து சனியோடது, இன்னொன்று புதனோடதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அது வந்து இறங்கும் முகம், அது மத்தியமான பொருத்தம். இல்லை ஏறுமுகம்னா என்ன, சுக்கிரன் கேதுன்னு இருக்குன்னு வச்சுக்க உதாரணமாக, அது வந்து ஏறுமுகம், அது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியது, அதுவும் மத்தியமம் தான் எடுத்துக்கணும். இப்படி ரஜ்ஜு பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் ரஜ்ஜு பொருத்தத்துடைய தாத்பரியம். இப்போ ரஜ்ஜு பொருத்தம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், இது பார்க்கறதும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தசவித பொருத்தத்தில் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது வேதை பொருத்தம். பொதுவாக வேதைனாவே ஒன்றுக்கு ஒன்று தடை ஏற்படுத்துறது, தாக்குறது, துன்பம் கொடுக்கறது, கத்திரிக்கிறது இப்படின்ற அர்த்தம் கொண்டது. அப்போ பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் வேதையாக இருந்தால் அவங்க கணவன் மனைவி ஆன பின்பு அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வாழ்க்கை தான் அதிகமாக வாழ்வாங்க. அந்த குடும்பத்தில் எப்பயும் சண்டையும் வம்பும் வழக்கும் வேதனையும் நிறைய இருக்கும். அதனால் இங்கே வேதை பொருத்தம் இல்லைன்னா, தசவித பொருத்தம் இல்லைன்னு சொல்லி பெரும்பாலான ஜோதிடர்கள் பரிந்துரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. அந்த வேதையை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, வேதை அப்படின்றது 9 விதமான பிரிவுகள் இருந்தாலும் அதில் முக்கியமான 3 வந்து இது பொருந்தாத பிரிவுகள். அந்த பிரிவில் மட்டும் நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா எது பொருந்தாது அப்படின்னு தெரிஞ்சால் பொருந்துறது ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்காக பரஸ்பர வேதை, பாரதீன வேதை, சுவாதீன வேதை அப்படின்னு 3 வேதைகள். இந்த 3ம் பொருந்தாது. அதில் என்ன வருது பரஸ்பர வேதையில், செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசிரீசம், சித்திரை, அவிட்டம், இது ஒன்றுக்கு ஒன்று வேதை பொருத்தம் கிடையாது, அதமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதீன வேதையில் வந்து எது வருது, அஸ்வினி, அதுக்கு வேதையாக கேட்டை, ரோகிணி அதுக்கு வேதையா சுவாதி, பூசத்துக்கு வேதையா பூராடம், பரணிக்கு வேதையா அனுஷம், திருவாதிரைக்கு வேதையா திருவோணம், ஆயில்யத்துக்கு வேதையா மூலம், கார்த்திகைக்கு வேதையா விஷாகம், புனர்பூசத்துக்கு வேதையா உத்திராடம். அப்படி வருது ஒன்றுக்கு ஒன்று வேதை. அந்த வேதை இருந்திருந்துன்னா பொருத்தம் இல்லை, அதுவும் அதமம். அடுத்து சுவாதீன வேதைகளில் பார்த்தீங்கன்னா மகத்துக்கு ரேவதி, பூரத்துக்கு உத்திரட்டாதி, உத்திரத்துக்கு பூரட்டாதி, அஸ்தத்துக்கு சதயம் அப்படின்னு இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று வேதை பொருத்தம் இல்லை. இந்த நட்சத்திரங்களை பொருத்தக்கூடாது, இது அதமம். இவ்வளோதான். வெரி சிம்பிளாக சொல்லப்போனால் வேதை பொருத்தம் அப்படின்றது இவ்வளோதான். அடுத்ததாக தசவித பொருத்தத்தில் நாம் பார்க்க போகிறது நாடி பொருத்தம். நாடி அப்படின்றது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன விதமான நாடி இருக்குது, அதை வச்சு அவங்க குடும்பம் வம்ச விருத்தி வாழையடி வாழையாக நல்லா இருக்குமா, அதே மாதிரி அவங்களுடைய இரத்த வகை, அதாவது நம்ம இப்போ ஆர்ஹெச்ன்னு சொல்கிறோம் இல்லையா பிளட்டில், அந்த ஆர்ஹெச் வகை ஒத்துமையாக இருக்கா அப்படின்ற அறிஞ்சிக்கிறது தான் அந்த நாடி பொருத்தம். இந்த நாடி பொருத்தம் வந்து 27 நட்சத்திரங்களை 3 விதமாக பிரிக்கிறோம். அந்த 3 விதம் என்ன கேட்டால், ஒன்று பார்ஸ்வ நாடி, இன்னொன்று மத்திய நாடி, இன்னொன்று சமான நாடி. பார்ஸ்வ நாடின்றது வாத நாடி, மத்திய நாடின்றது பித்த நாடி, சமான நாடின்றது ஸ்லேத்தும நாடி. அப்போ இந்த நாடியை வச்சு ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே நாடியாக இருந்தால் பொருத்தம் கிடையாது. இதே வேறு வேறு நாடியாக இருந்தால் பொருத்தம் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பார்ஸ்வ நாடியில் வரக்கூடியது அஸ்வினி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், பூரட்டாதி, இந்த 9 நட்சத்திரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய நாடியில் பார்த்தீங்கன்னா பரணி, மிருகசிரீஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுஷம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திரங்கள். சமான நாடியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, ஆயில்யம், மகம், சுவாதி, விசாகம், உத்திராடம், திருவோணம், ரேவதி, இந்த 9 நட்சத்திரங்கள். அப்போ இந்த 9 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கேட்டகரியில் அந்த 9க்கு 9 பொருத்தக்கூடாது. அதை தவிர மற்ற இதில் உள்ள 18ஓட பொருத்தலாம். இதுதான் நாடி பொருத்தம் அப்படின்றது. இப்போது நம்ம தசவித பொருத்தங்களில் 11 பொருத்தங்கள் பார்த்துட்டோம். இந்த 11 பொருத்தங்களை வச்சு தான் பொதுவாக தசவித பொருத்தங்களை 10 பொருத்தம்ன்ற அந்த இது பார்க்குறோம். ஆனால் நான் ஏற்கனவே முதலே சொன்னபடி, ஆரம்பத்தில் சொன்னபடி, இன்னும் 2 பொருத்தங்கள் இதில் சேர்த்துருக்காங்க சில புத்தகங்களில், 13ஆக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 பொருத்தத்தோட முக்கியத்துவம் என்ன, அது என்ன அப்படின்றது அடுத்த வாரம் தெரிஞ்சுப்போம். அதோட கூடவே இந்த 13 அல்லது 10 பொருத்தங்கள் விதங்களில் வந்து என்னென்ன விதிவிலக்குகள் இருக்குன்னு திரும்ப ஒரு சம்மரியாகவும் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி என்ன அந்த இதுக்கு வந்து நீங்கள் தசவித பொருத்தங்கள்லேருந்து அந்த விதிவிலக்குகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதுக்கு என்ன எக்ஸம்ஷன், இந்த ராசி பொருத்தம் இல்லைன்னா அதுக்கு என்ன விதிவிலக்கு அப்படின்றது அந்த நூல்களே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தசவித பொருத்தங்களில் இந்த பொருத்தங்கள் இல்லைன்னா அதுக்கு மாற்றாக இன்னொரு வழியும் கொடுத்துருக்குன்றது நிறைய ஜோதிடர்கள் மறந்துடுறாங்க. அந்த மாற்று வழிகள் என்னன்றதையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற தோஷங்கள் விஷயங்களையும் நாம் ஜாதகத்திலேருந்து எப்படி கணிக்கிறது அப்படின்றதை பார்க்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.